worth the hypeன்னு நினைக்கிறேன். மார்னிங் நீங்கள் உங்கள் ஸ்கின் பார்க்குறப்போ கொஞ்சம் ப்ளம்ட் எஃபெக்டோட இருக்குது. கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ குட் see a little different. Not sure if it got என்ன சொல்கிறது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. பேக்கேஜிங் எதுவும் ப்ராப்ளமானு தெரியல. என்னோட பழைய கர்லி ஹேரை மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். these 3 products சுகர் பூ கர்ல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட். இதுதான் ரீசன் நான் ஏன் கண்டிஷனர் வாங்கலன்ட்டு. I don't use it for their. Hello everyone, welcome back to the channel Raw with Hema. நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டேக் அ மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் so that you will get notification every time I upload a new video. இந்த வீடியோ வந்து இட்ஸ் கோயிங் டு பி another haul video in our channel. ஸோ இந்த தடவை வந்து I have got entirely different products. கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்கிறது நம்ம அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் ஹாலில் இருந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அண்ட் all the products that I'm going to show in the video எல்லாமே புதுசு. எல்லாமே வந்து I'm trying it for the first time சொல்லலாம். I think I have spent more on the pharmacy skincare this time. நிறைய ஹைப்பில் இருந்து இந்த ஸ்கின் கேர் ஃபார்மசிலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். எந்த வீடியோவுமே லிப்ஸ்டிக்ஸ் இல்லாமல் முடிஞ்சிருக்காது. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் இந்த தடவை எந்த மேக்கப் ப்ராடக்ட்லேயுமே நான் ஸ்பெண்ட் பண்ணல. நாட் ஈவன் அ லிப்ஸ்டிக், ஒரு லிப்ஸ்டிக் கூட வாங்கல. எஸ், நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு ஹால் வீடியோ வந்து லிப்ஸ்டிக் இல்லாமல் பண்ணுவேன்னு. We are going to do it. First I'll go with the pharmacy skincare, and if you need any review of this product then please do let me know in the comments so that I'll make a video out of it. First product வந்து this emollient cream. ரொம்ப வைரலாக இருந்துச்சு இந்த மாய்ஸ்சரைசர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் worth the hypeன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டியூப் பார்த்தாலே தெரியும். ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் ஒரு பாதிக்கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்குது. வெரி மாய்ஸ்சரைசிங் அண்ட் வெரி லைட் வெயிட். உங்களுக்கு ஸ்கின்ல போட்ட உடனே டக்குன்னு ஒரு 10 செகண்ட்ஸில் அப்சர்வ் ஆகிடும். நாட் ஆயிலி அட் ஆல். ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எஸ் 100 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 346 ருபீஸ்க்கு எம்ஆர்பி இருக்குது. இதை நான் அகெயின் ஒரு ஃபார்மசியில் தான் வாங்கினேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஜெல் தான். கேன் யூ see? தண்ணி மாதிரி இது அப்சர்வ் ஆகிடும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபேஸில் ஆயிலினஸோ ஸ்டிக்கினஸோ எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து எஸ்பெஷலி நீங்கள் ஆயிலி ஸ்கின்னெல்லாம் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும்னா கண்டிப்பாக யூ கேன் ட்ரை இட். நான் இதை வந்து நல்லா ஒரு திக் லேயராக நைட் அப்ளை பண்ணிட்டு தூங்கினேன். மார்னிங் என்னோடய ஸ்கின் வந்து ஐ குட் see நல்ல மாய்ஸ்சர்டாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் மாய்ஸ்சரைசர். செகண்டாக நான் வந்து ஒரு ஹைலூரோனிக் ஆசிட் ஜெல் வாங்கியிருந்தேன். ஜென்ரலாக நம்ம சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஹைலூரோனிக் ஆசிடில், அந்த மாதிரி இது வந்து ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் இருக்கக்கூடியது. இதுவுமே எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட். நான் சீரியஸ்லி ஐ வாஸ் ஒண்டரிங் நான் ஏன் இவ்வளோ நாள் ஃபார்மசி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலன்ட்டு. இதோட டெக்ஸ்சரும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெரி டிரான்ஸ்பரண்ட், ஒரு லைட்டான ஒரு ஜெல். அவ்வளோதான், அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த பர்டிகுலர் ஹைலூரோனிக் ஆசிட் ஜெல்லையும் அந்த ஈமோலினோட மாய்ஸ்சரைசரையும் தான் நான் பேர் பண்ணி நைட் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட் இஸ் வெரி ஹைட்ரேட்டிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்கள் ஸ்கின் பார்க்குறப்போ கொஞ்சம் ப்ளம்ட் எஃபெக்டோடு இருக்குது. ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம நார்மலாக ஆன்லைனில் வாங்குகிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் விட இட்ஸ் குவைட் அஃபோர்டபுள்னு சொல்கிறத விட சேம் ஆஃப் ரேஞ்ச் தான். இப்போ நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 100 கிராம்ஸ் வந்து யூ கெட் இட் ஃபார் அரௌண்ட் 370. இதோட நேம் வந்து இட்ஸ் ஹயாலு ஜெல். ஸோ இதோட இது வந்து நான் வாங்கியிருக்கிறது 30 கிராம் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து இட்ஸ் 270. ஸோ நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு ஹைலூரோனிக் ஆசிட் நீங்கள் வாங்கினாலுமே 30 ml வந்து உங்களுக்கு 500-600 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இட்ஸ் சீப்பர், இட்ஸ் ஈஸி டு கேரி. உங்களுக்கு இந்த கிளாஸ் பாட்டில் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன டியூப் பேக்கேஜிங்கில் இருக்குது. வெரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸி டு அப்ளை. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஸ்கின்கான ஒரு க்ரீம் தான் இது. பேசிக்லி இட்ஸ் அ மாய்ஸ்சரைசர் ஃபார் யுவர் பாடி. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா யூரியா கண்டென்ட், இந்த லாக்டிக் ஆசிட் கண்டென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஹேர் ரிமூவ் பண்ணுறனால கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் அந்த பம்ப்ஸ் மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேவ் ஆர் ஹேர் ரிமூவ் பண்ணுறவங்களுக்கு ஐ திங்க் யூ கேன் ரிலேட் மீ. ஸோ ஒரு ஸ்கின்னோட டெக்ஸ்சரில் ஒரு சேஞ்ச் இருக்க மாதிரி இருக்கும். யூரியா, லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரியான ஒரு சின்ன மைல்டான எக்ஸ்போலியன்ட் இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின்னோட லேயர் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகும். அண்ட் யூ கேன் see தட் அந்த பிக்மெண்டேஷன் கூட கொஞ்சம் எக்ஸ்போலியேட் பண்ணி லைட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். வந்து 75 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு 145 ருபீஸ்க்கு. நீங்கள் இதை வந்து அமேசான்லலாம் கூட உங்களுக்கு கிடைக்கும், 110 115 கிடைக்கும். இட்ஸ் வெரி வெரி குட் க்ரீம். நான் இதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். மேபி ஒரு 3-4 டேஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு லிட்டு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிட் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம், அது ஒன்று தான். மற்றபடி ஓகே. லிட்டில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அவ்வளோவா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஃபார்மசி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இஸ் திஸ் லிப் பாம். ஸோ அதோட பேர் வந்து இட்ஸ் மெலாலூமின் லிப் லைட்னர்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஐ லவ் 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 லிப்ஸ்டிக்ஸ். எனக்கு வந்து எது என் ஃபேஸில் இருந்தாலும் ஐ லைக் டு வேர் அட்லீஸ்ட் ஒரு டிண்டர் லிப் பாம் ஆச்சு இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும். ஸோ நீங்கள் இந்த மைல்டான ஸ்க்ரப் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதோ இட் வில் ஹெல்ப் ஃபார் அ சர்டன் லெவல். ஸோ நான் அதுக்காக தான் எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, என்னோடய அப்பர் லிப் கொஞ்சம் பிக்மெண்டடாகவும் கீழே இருக்கிற லிப்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டண்டாகவும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு ட்ரை அவுட் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். 10 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இட்ஸ் 360 ருபீஸ். ஓகே, இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். 10 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 360 ருபீஸ்க்கு வருது. இந்த வேஸ்லின்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் நாட் இதை வந்து ரொம்ப திக்கராகவோ இல்லை கலர்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வெரி வெரி லைட். உங்களுக்கு டார்க் லிப்ஸ் இருந்தால் யூ கேன் ட்ரை இட் அவுட். பிகாஸ் நான் இதை ட்ரை பண்ணேன், ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. நான் எவ்ரி நைட் மட்டும் இதை நான் அப்ளை பண்ணிட்டு தூங்குறேன். ஐ குட் சி அ லிட்டில் டிஃப்ரென்ஸ். ரொம்ப டிராஸ்டிக்கானு சொல்ல முடியாது, பட் இதில் வந்து ஒரு லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். மேபி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் ஐ குட் சி இஃப் தெர் இஸ் எனி சேஞ்சஸ் ஆஃப் மை பிக்மெண்ட். அண்ட் ஆல்சோ இந்த லிப் பிக்மெண்ட் வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, உங்கள் ஹெரிடிட்டிவ் டிபெண்ட் பண்ணியுமே இருக்குது. உங்களுக்கு ஜீனில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கும் அது வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ரொம்ப ஹைப்பரான பிக்மெண்டேஷன் இருக்கப்போ இந்த மாதிரி க்ரீம்ஸ் மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ட்ரை டு கோ ஃபார் சம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணுறது இட் வில் பி சூட்டபிள். பட் மைல்டான பிக்மெண்டேஷன் இருக்குன்றப்ப ஐ திங்க் திஸ் க்ரீம் வில் ஒர்க். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ஃபார்மசிலேருந்து வாங்கின ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரம் த பிராண்ட் டெர்மாகோ. சிசினமைட் ரேடியன்ட் சீரம்னு போட்டிருக்கு. இட்ஸ் அ 30 ml பேக்கேஜ் and it's a combination of vitamin C and niacinamide. So I thought it's very interesting. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால தான் ஐ ஹவ் காட் இட். அண்ட் இட் ஹேஸ் அ வெரி க்யூட் பேக்கேஜிங் ஆல்சோ. உங்களுக்கு இந்த சீரம் கிளாஸ் பாட்டில் இருக்க பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் யூ கேன் ஓப்பன் அண்ட் ஒரு பம்ப் மாதிரி இருக்குது. பட் இதில் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, ஐம் யூஸிங் இட் ஃபார் வீக் நவ். ஒரு வீக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் உங்களுக்கு பார்க்க மேபி ஒயிட் கலரில் இருக்கலாம், பட் எனக்கு நேரில் வந்து இது லிட்டில் எல்லோ கலரில் தெரியுது. ஐம் நாட் ஷுர் இஃப் இட் காட் என்ன சொல்கிறது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. துளசி தண்ணியிலலாம் ஒரு ஸ்மெல் வரல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இதோட ஸ்மெல்லே அப்படி தானா இல்லை இது வந்து பேக்கேஜிங் எதுவும் ப்ராப்ளமானு தெரில. 25 ஜூலை வரைக்கும் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ வை, ஃபார் சம் ரீசன் இதை நான் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லிட்டில் ஆக்சிடைஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இஃப் சம்படி இஸ் யூஸிங் த சீரம் டூ லெட் மீ நோ. உண்மையாலுமே இந்த சீரமோட கலரே அப்படி தான் இருக்குமா? ஃபஸ்ட்டு நைட் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலைல பார்க்குறப்போ ஒரு 2 டைனி பம்ப்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் செகண்ட் டே ஆல்சோ ஐ காட் டைனி பம்ப்ஸ். இந்த இடத்துலையும் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு திரும்ப போடுறப்போ எனக்கு எந்த பம்போ எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ ஒரு 4-5 டைம்ஸ் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இதை இன்னும் கொஞ்சம் கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ வேணா சொல்லுங்கள். ஐ மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட். அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் ஐ காட் ஃப்ரம் த டெர்மாகோ இஸ் தேர் peeling solution. This is their beginner friendly peeling solution, face solution. 30 ml package of 15% AHA and 1% BHA போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து பீலிங் சொல்யூஷன் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் காட் அ பீலிங் சொல்யூஷன். ஐ ஹவ் நாட் ஈவன் ஓப்பன் த பேக்கேஜ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஐ கேனாட் கிவ் அ ரிவ்யூ ஆன் இட். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிப் என்னென்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் பீலிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், பீலிங் சொல்யூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்னா ப்ளீஸ் கோ வித் அ வெரி லைட் மைல்டான கான்சன்ட்ரேஷனோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் போகலாம். ஸோ ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஐ ஹவ் காட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட். நான் என்னோட பழைய கேர்லி ஹேரே மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதனால நான் திரும்ப கூட ஒரு வாட்டி இப்போ போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். மேபி ஐம் நாட் ஷுர் இஃப்
இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபிகர் அவுட் எனி டிஃப்ரென்ஸ், நான் இப்போ ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நான் போயிட்டு திரும்ப ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இன்னுமே ஐ குட் சி மை அந்த ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ஹேர்லாம் இருக்குது. கம்ப்ளீட்டாக நல்லா சாப் ஆஃப் பண்ண முடியல, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஐ தாட் ஆஃப் ட்ரைங் இனிமேல் நம்ம கர்லி ஹேரே ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி. ஸோ ஐ வெண்ட் ஹெட் வித் these 3 products. Sugar Boo Curls அப்படின்னு ஒரு brand. They have very good range of collections for the curly hair. I got these 3 products. ஒன்று வந்து their cleansing shampoo. ஸோ இது எல்லாமே ஒரு 100 ml பேக்கேஜ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு 345 வரும். ஸோ திஸ் இஸ் a cleansing shampoo. ஸோ இட்ஸ் வெரி, உங்களுக்கு உள்ளே பார்த்தா தெரியுதா, தண்ணி மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். இட்ஸ் a cleansing shampoo. And second thing is the leave-in conditioner. ஸோ நான் கண்டிஷனர் வாங்கலை, அது ஏன் வாங்கலைன்னு நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். So conditioner, this is a leave-in conditioner. And the third product is citrus and hibiscus moisture hold gel. So இது வந்து gel. So பேசிக்காக நீங்கள் வந்து curly girl-ஆக இருக்கீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் you'll have என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கிற ஹேர் விட curly hair மெயின்டைன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். கண்டிஷனர் நான் ஏன் வாங்கலைன்னா, I have got one of the product. This is from Dove. Doveல இருந்து இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வாங்கினேன். ஸோ 10-in-1 டீப் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் நான் வாங்கினால ஐ டிட் நாட் பை எனி கண்டிஷனர். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஸோ இது ரொம்ப க்ரீமியர் அண்ட் உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவரில் சீல் பண்ணியிருப்பாங்க. நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் இட்ஸ் குட் ஆல்சோ. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி ஹேர் மாஸ்க் வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் ரீசன் நான் ஏன் கண்டிஷ்னர் வாங்கலன்ட்டு. என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஆகிட்டு இருக்குது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிறனால ஐ தாட் ஐ வில் ஸ்டாப் த கண்டிஷன் ஃபார் சம் டேஸ் அண்ட் மாஸ்க் போகலாம். மாஸ்க் போய்ட்டு ஒரு 10 minutes தலையில் வச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணலான்ட்டு இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் கண்டிஷனர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் ஒன்லி வித் த ஷாம்பூ அண்ட் ஹேர் மாஸ்க். ஸோ அதனால் நான் 10 minutes வச்சுருந்துட்டு ஐ வாஷ் மை ஹேர். அதுக்கப்புறம் ஒரு 50% ஆல்மோஸ்ட் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஐ வில் கோ வித் திஸ் லீவ்-இன் கண்டிஷனர். இந்த லீவ்-இன் கண்டிஷனர் அப்ளை பண்ணி அது ஒரு 1 minute விட்டுட்டு தென் ஐ வில் கோ வித் திஸ் ஜெல். இந்த ஜெல் லாஸ்ட்டாக போட்டு ஸ்க்ரன்ச் பண்ணிட்டோன்னா செட் டு கோ அந்த மாதிரி. ஸோ இதான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ பிரிட்டி குட். நான் ஒரு 3-4 times யூஸ் பண்ணிட்டேன். கர்லி ஹேர் மெயின்டைன் பண்ணணும், அந்த ருட்டீன் மாதிரி வேணும்னா கூட சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் ரீசென்ட்லி யூஸிங் ஃபார் மை ஹேர். அண்ட் கம்மிங் டு த பாடி வாஷ் இல்லை ஷார் ஜெல் எதுனாலும் ஐ டோன்ட் மைண்ட் யூஸிங். ஸோ அதனால் ஐ காட் திஸ் ஒன். திஸ் இஸ் த கெட் ரியல் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எஸ்பெஷலி நீங்கள் இந்த ஜியோ ரிலையன்ஸ் மார்ட்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த பர்டிகுலர் பிராண்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ கெட் ரியல் ஷவர் ஜெல், இது வந்து கிளிசரின் வேரியண்ட். இது 300 ml வந்து 125 rupees, which is very reasonable and affordable also. ஸோ இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ காட் தி சன்ஸ்க்ரீன் ஃபிக்ஸ்டர்மாவோட ஷேடோ SPF 30+ ஜெல்லுன்னு சொல்லிட்டு. இது மட்டும்தான் என்னோடய ரீபர்ச்சேஸ். இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கப்போ சம்டைம்ஸ் நான் சன்ஸ்க்ரீன் போடணும்னு நினச்சேன் அப்படின்னா அப்போது சிம்பிளாக ஒரு SPF 30 இருக்கிற மாதிரியான இந்த ஜெல் போதுமேன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் அ சன்ஸ்க்ரீன் ஐ ஹவ் காட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐ ஹவ் காட் திஸ் ரேசர். ஸோ இது வந்து ஜில்லட்டோட பிகினி சென்சிட்டிவ் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் யூஸ் இட் ஃபார் தேர், ஐ யூஸ் இட் ஃபார் மை பாடி. அதுக்காக நான் வாங்கினேன். நான் இப்போ ரீசெண்டாக எப்பிலேட்டர் வாங்கினேன், லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், யூ நோ தட். பட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் எப்பிலேட்டர் கொஞ்சம் டைம் எடுக்குது, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு டைம் இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிக்லி ரிமூவ் மை ஹேர் அப்படின்னா ஐ வில் கோ வித் திஸ் ரேசர். அதுக்காக தான் இது வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இட்ஸ் 149 rupees. Yeah, this is a I think you can use it ஒரு 2-3 times யூஸ் பண்ணிவிட்டு again you can dispose it. லாஸ்ட்லி வேறு என்ன, அவ்வளோதான். லாஸ்ட்லி I just got 2 nail polishes. இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு லாக்மியில். ஸோ ஐ காட் திஸ் நியூட் ஷேட். இந்த நம்பர் வந்து இட்ஸ் 525 அண்ட் திஸ் ஒரு மாதிரி கோரல் ரெட் ஷேட். திஸ் இஸ் 416 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே நியூட்ஸ் ப்ரௌன் போகிறனால ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ட்ரைங் திஸ் ஒன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினேன். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ till end. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டோன்ட் forget to hit the like button and share the video with your friends and family. Stay tuned for my next video. Bye guys.